ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம், அதாவது இந்த 6வது மாதத்தில் எத்தகைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது, கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா அஷ்டமத்து சனியினுடைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு இனி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய மாதாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து தான் அவங்களுக்கு நல்லது நடக்க போகுதா அல்லது கெடுப்பலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதே தீர்மானிக்கப்படும். ஸோ பார்த்திங்கன்னா இனி ஒவ்வொரு மாதமுமே எதிர்நோக்கி தான் காத்துட்ருக்கணும். அப்படி பார்க்கையில் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிறைய விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறதுக்கு கட்டாயமாக இந்த பதிவு நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதோடு இது போல் நிறைய முழுமையான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சிம்மராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நேர்மையானவர்கள், யாருக்கும் அஞ்சாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க சிம்மராசி நேராக தான் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய தோற்றத்தின் மூலமாகவே அவங்களுடைய தைரியத்தை வெளிக்காட்டக்கூடியவர்கள், பேச்சில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது சிம்மராசி நேர்கள் தான். அதே போல் சிம்மராசி நேர்கள்ட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ரொம்ப அன்பானவர்கள். அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க, எவ்வளவு உதவிகள் வேண்டுமானாலும் செய்வாங்க. ஆனால் அதே ஒருவரை வெறுக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் அவரோடு இணையிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ சிம்மராசினியர்களை நீங்கள் நண்பர்களாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லக்கியான ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு சிம்மராசியை உடையவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நேம் என்ன அப்படின்றதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா சிம்மராசி நேர்களுக்காகவே கிரக அமைப்புகளின் மூலமாக கணிக்கப்பட்டதுங்க. ஏன்னா சிம்மராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா வருடாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியோ சரி, சனி பயிற்சியோ சரி, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. குரு பார்த்திங்கன்னா 1 வருடத்துக்கு தாங்க இருக்க போகிறாரு. அதை தாண்டி இன்னும் 1.5 வருஷத்துக்கு சனி பகவானோடு நீங்கள் போராட வேண்டியிருக்கும். ஆனாலுமே பெருசாக பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் சரியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பார். சிம்மராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த டைமில் கட்டாயமாக உங்களுடைய உதவி ஒருவருக்கு தேவைப்பட போகுது. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வீங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய வேலை துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல வெற்றிகள் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் வியாபாரம் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா வியாபாரத்துலேயும் நல்ல வெற்றிகள் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பிறக்குது. அதே போல தான் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா காதல் உறவுகளுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த மாதத்தை கட்டாயமாக நல்ல பயனளிக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகள் அப்படின்றது அதிக அளவு வெளிப்படக்கூடிய ஒரு டைமிங். ரொம்ப சவாலான ஒரு காலகட்டங்களாக கூட இருக்கலாம். எதை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனாலுமே எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. இதை நம்மளால் சமாளிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு உருவாகும். ஆனால் அது நீங்களும் சமாளிப்பீங்க. ஏன்னா பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த டைமில் நடக்க போகுது. உங்களுடைய திறமையால் நல்ல வேலைகளை எல்லாம் செய்வீங்க. அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. எங்கே? 10வது இடத்துல இருக்கிறாங்க. 10ல் இருக்கக்கூடிய கிரகத்தின் மூலமாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையும் இந்த மாதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்குங்க. உங்களுடைய யோகத்தை அதிகரிக்க செய்யுமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டைமிங்காக இருக்குது. அதே போல் மாதத்தினுடைய ஆரம்பம் முதல்ல இறுதி வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. செவ்வாய் மற்றும் குருவினுடைய பார்வை 7வது வீட்டில் இருக்குது. அதனால் உங்களுடைய வணிகத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்.
கண்டிப்பாக அதுக்காக குறுக்கு வழியை வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட சிம்மராசினியர்கள் பெருமளவு குறுக்கு வழியை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அப்படியே இன்கேஸ் தவிர்க்க முடியல, நான் இந்த தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா, அது மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னா கூட அதை நீங்கள் எண்ணத்தாலே வந்து அழிச்சிடுங்க. அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனைகள் தான். ஏன்னா உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது, நடிக்கவும் தெரியாது. தேவையில்லாமல் செய்து மாட்டிக்காதீங்க. ஸோ என்ன உங்களுக்கு முடியுதோ அதை நேர்மையான வழியிலே செய்யுங்க. அதில் நமக்கு நன்மைகள் வந்து ஓரளவுக்கு கிடைச்சாலுமே கூட பரவாயில்லை. தேவையில்லாமல் குறுக்கு வழிகளை வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய அருள் உங்களுக்கு இருக்குது. ஸோ வியாபாரத்தில் கட்டாயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்க்க முடியும். மேலும் உயர்கல்வியை நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் உயர்கல்வியை கட்டாயமாக உங்களால் சிறப்பாக வந்து படித்து முடிக்க முடியும். இது வரைக்கும் நிறைய தடைகள் எல்லாம் பார்த்துருந்தாலுமே கூட இனி பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் முடிச்சே காட்டுவீங்க. இன்னும் நல்ல சிறப்புமிக்க கிரக அமைப்புகள் இருக்குது. குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த ஜூன் மாதத்தினுடைய 2ஆம் பாதி எப்படி இருக்கும்? குடும்பத்துக்காக நல்ல வருமானத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய மாதம். நிறைய வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதுவும் உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட இனி சீக்கிரமாகவே அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக வந்து மாற்றம் பெறும். நல்ல வருமானம் கிடைக்க போகுது. நல்ல ஆரோக்கியத்தை வந்து பார்க்க போகிறீங்க. அவங்களுடைய தேவைகளை நீங்கள் அப்பப்போ வந்து கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், சிறப்பாகவே வந்து இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 11வது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு. அதாவது 11வது வீட்டில் தங்கி உங்களுக்கு 5வது வீட்டை வந்து பார்க்குறாரு. 5வது வீட்டில் பார்வையை செலுத்தக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக காதலிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க, கவலைப்படாதீங்க. திருமணமாகி இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்கிறார். அதாவது அஷ்டமத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்க போகிறாரு. செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுக்கு 12லேருந்து 7வது வீட்டை வந்து கொடுக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் கட்டாயமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். நிறைய அளவில் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக வந்து சிம்மராசினியர்களுக்கு இது இருக்குது. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவியினுடைய இல்லறம் பாதிப்படையும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே கூட சிம்மராசினியர்கள் அதெல்லாம் சமாளிக்கக்கூடியவங்க தான். அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் பார்த்து பயப்படுற ஆளாக சிம்மராசினியர்கள். அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? என்னதான் உங்களுக்கு கிரகமைப்புகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னாலுமே கூட அதுக்கும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் இருக்குது. அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயமாக அந்த வீடியோ பதிவில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை அந்தந்த மாதத்தினுடைய கிரகமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் செய்யும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு குறையுங்க. நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சொத்து தொடர்பான விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க போகுது. நிறைய விஷயங்களை நீங்கள் முதலீடுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது குறிப்பாக அரசாங்க துறைகளில் நீங்கள் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த டைமில் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது நிறைந்ததாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் நல்லா இருக்கலாம், கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு பாதிப்புகள் அடையலாம். அதனால் தேக ஆரோக்கியத்தில் முழுமையான அக்கறை எடுத்துக்கோங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் கட்டாயமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பலவீனப்படுத்தி தான் கொடுப்பாரு. அதனால் முன்னெச்சரிக்கை விஷயங்களை நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நல்லா வந்து பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. பாடல்கள் கேளுங்க, படங்கள் உங்களுக்கு பிடித்ததை பாருங்கள். உங்களுடைய மனசுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யுங்க. பிடிச்சமான நபரோடு நீங்கள் வந்து பேசுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நட்புகள் எல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை தான் கொடுக்கும். எப்போதுமே சிம்மராசினியர்கள் தேவையில்லாத நட்புகளை வந்து விட்டு ஒழிச்சிடணும். நமக்கு அது வந்து தேவையில்லை, பிரச்சனையாக உருவாக போகுது அப்படின்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக அதை வந்து பிரேக்கப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த டைமில் ஒருவேளை வாகனம் ஓட்டக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எச்சரிக்கையோடு வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கேது பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் விநாயகர் பெருமானை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா விநாயகர் வினை தீர்க்கக்கூடியவர், உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட புதன்கிழமையில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுளும் கூட, வழிபாட்டு முறைகளும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதனால் பயப்படாமல் தைரியமாக வந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் சிம்மராசினியர்களாகி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.